திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ். இன்னைக்கு 244 உரையும் சென்றது புனவாயில் தளத்தில் பாடியிருக்காரு. இப்போ வாங்க நம்ம இந்த திருப்புகழை படிப்போம் பாடுவோம் வாங்க. இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். யூடியூபுக்கார் கேட்குறாரு, என்னம்மா இன்னும் 10,000 சப்ஸ்கிரைபர் வரல உனக்கு, நீயும் 4 வருஷமாக வீடியோ போடுற, இன்னும் 10,000 ஆகலையம்மா, வேறு என்ன பண்ணுமா அப்படின்றார். நான் வேறு எதுவும் பண்ணுறதா இல்லைங்க, தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் தெரியலன்னு சொல்கிறவங்களும் போய் தெரிஞ்சுக்கணுன்னு போடுறேங்க இந்த வீடியோவை அப்படின்ட்டு நான் புலம்புறேன். நீங்கள் பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க. திருச்சிற்றம்பலம். இதற்கான சந்தம் தனனன் தந்தன தானன தந்தன தனனன் தந்தன தானன தந்தன தனனன் தந்தன தானன தந்தன தனதானா. உரையும் சென்றது நாவும் உலர்ந்தது வீயும் பஞ்சு போலானது கண்டையில் உழலும் சிந்துரு பால் கடை நின்றது கடைவாயல் ஒழுகும் சஞ்சல மேனி குளிர்ந்தது முறிமுன் கண்டுகை கால்கள் நிமிர்ந்தது உடலும் தொந்தியும் ஓடி வடிந்தது பரிகாரி. வர ஒன்றும் பலியாதினி என்ற பின் உறவும் பெண்டிரு மோதி விழுந்தழ மரல்வன் திங்கென தாவி கொழுந்தினம் இயல் தோகை மயிலும் செங்கை கலாரிரு தின்புய வரை துன்றும் கடிமாலையும் இங்கித வனமின் குஞ்சரி மாறுடன் என்றன் முன் வருவாயே. அரிமைந்தன் புகழ் மாருதி என்றுள கவியின் சங்கமிராகவ புங்கவன் அறிவும் கண்டருள்வாயன அன்போடு தரவேறும் அருளும் கண்டதராபதி வன்புரு விஜயம் கொண்டெழு போது புலம்பிய அகமும் பைந்தோடி சீதை மறைந்திட வழிதோறும் மருவும் கொண்டலம் ஆழி சிலம்புகள் கடகம் தண்டை பொன்னூபுர மஞ்சரி மணியின் பந்தெறி வாயுது பந்தன முதலான மலையும் சங்கிலி போல மருங்குவின் முழுதும் கண்ட நாராயணன் அன்புரு மருகன் தென்புன வாயிலமர்ந்தருள் பெருமாளே. மருகன் தென்புன வாயிலமர்ந்தருள் பெருமாளே. கஷ்டமான பாடலுங்க, நான் எப்படி பாடினேன்னு எனக்கே தெரியாது. முருகப்பெருமானுடைய திருவருள் தான். இது எப்படி பாட போகிறோன்னு நினச்சேன், பிரித்து எழுத பாடலான்னு பார்த்தா சேர்த்து எழுதுந்த பாடிவிட்டேன். சரி வீடியோவை நம்ம ஆஃப் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுடுவோம் அப்படின்னு விட்டுட்டேன். வாங்க இப்போ நம்ம இதுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம். உரையும் சென்றது நாவும் உலர்ந்தது, பேச்சும் நின்றுவிட நாவும் வறண்டு போய்விட விழியும் பஞ்சு போல் ஆனது கண்களும் பஞ்சு அடைந்தன போல ஆகிவிட. அதாவது நமக்கு வயசான காலத்தில் இந்த உரையும் சென்றது
நாவும் உலர்ந்தது அப்படின்றதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. பேச்சும் நின்றுவிட, நாவும் வறண்டு போய்விட, விழியும் பஞ்சு போல் ஆனது, அதாவது கண்களும் பஞ்சு அடைந்தன போல ஆகி, கண்ணு சொல்லுவாங்க, கண்ணெல்லாம் பஞ்சு அடைஞ்சு போச்சுன்னுவாங்க. கண்ணில் பார்வையே தெரியாது, எல்லாம் அப்படியே மங்களாயிடும். கண்டு அயல் உழலும் சிந்துரு பால் கடை நின்றது. இவற்றை கண்டு வருத்தம் அடையும் உறவினர்கள் வாயிலே விட்ட பால் உள்ளே இறங்காமல் தேங்கி நிற்க, அந்த பாலை ஊற்றுவாங்க. நம்ம கடைசி நேரத்தில் அந்த பாலும் வெளியில் வந்துடும். இதெல்லாம் பார்த்து வந்த சொந்தமெல்லாம் வருத்தப்படுவாங்க, இவங்க கடைசி நிலைக்கு போயிட்டாங்களே. அது மாதிரி முறிமுன் கண்டு கை கால்கள் நிமிர்ந்தது. முடங்கிய கைகளும் கால்களும் யமனுடைய பாச கயிற்றை கண்டு நிமிர்ந்திட, அதாவது அந்த யமதர்மராஜா பாச கயிறை போடும்போது அப்போ அந்த ஒரு வலியும் வேதனையிலையும் அந்த கை கால் அப்படி முறுக்குதான். முடங்கிய கை கால்களும் யமனுடைய பாச கயிற்றை கண்டு நிமிர்ந்திட, அப்படியே அதிலிருந்து விடுவிக்கணும் அப்படின்ற ஒரு திமிரி பண்ணுவாங்களாம். உடலும் தொந்தியும் ஓடி வடிந்தது. பருத்த உடலும் தொந்தியும் இளைத்து வேகமாக வடிந்து போக, நாளுக்கு நாள் உடம்பும் இழைச்சி இதுவாயிடும். பரிகாரி வர ஒன்றும் பலியாது இனி என்ற பின், வைத்தியர் வந்து பார்த்து இனிமேல் ஒரு வைத்தியமும் பலிக்காது என்று கூறிவிட்ட பின்பு, உறவும் பெண்டிரு மோதி விழுந்தழ, சுற்றத்தாரும் பெண்களும் உடலின் மீது விழுந்து முட்டிக்கொண்டு அழ. இதுக்கெல்லாம் விளக்கமே தேவையில்லை, சொல்கிறேன். மரல் வந்து இங்கு எனது ஆவி கொழுந்தினம், யமன் இங்கு வந்து என் உயிரை கொண்டு போகின்ற நாளில், இயல் தோகை மயிலும் செங்கைகளாரிரு தின்புயவரை துன்றும் கடிமாலையும், அழகிய தோகை மயிலும் 12 திருக்கரங்களும் 12 வலிய தோள்களாம் குன்றுகளிலே தவழும் வாசமிகு கடப்ப மாலையும் அந்த முருகப்பெருமான் அந்த நேரத்தில் வரணுன்றத சொல்கிறார். இயல் தோகை மயிலும் செங்கைகள் 6 தின்புய வரை துன்றும் கடிமாலையும், அதாவது அழகிய தோகை மயிலும் 12 திருக்கரங்களும் 12 வலிய தோள்களாம் குன்றுகளிலே தவழும் வாசமிகு கடப்ப மாலையும், அந்த மாதிரிலாம் இருக்கிற முருகப்பெருமான் இங்கித வனமின் குஞ்சரி மாருடன் என்றன் முன் வருவாயே. பண்பு மிகுந்த காட்டு மின்னல் போன்ற வள்ளி தேவயானை ஆகியோருடன் என் முன்னால் நீ வர வேண்டும். பார்த்தீங்களா, இந்த வரம் நம்மளுக்கு கிடைக்கணும்னு முருகப்பெருமான வேண்டும். அப்படி ஒரு காலகட்டம் வரும்போது யமதர்மன் நம்மளை வந்து வாசக்கயிறை போட்டு இழுக்கும்போது, முருகா இந்த 12 தோளும் மயிலும் வேலும் வள்ளி தெய்வ யானையோட நீ வந்து எங்கள் முன்னாடி காட்சி கொடுக்கணும். அரிமைந்தன் புகழ் மாருதி என்றுள்ள கவியின் சங்கம், சூரியனின் மைந்தனான சுக்ரீவன் புகழ்மிக்க வானர மந்திரியாகிய மாருதியினிடத்தில் இராகவ புங்கவன் அறிவும் கண்டு அருள்வாயன அன்போடு தர, இராவணனாகிய மர உரி தரித்தவனது அறிவின் திறத்தை கண்டு அருள்வாய் என்று அன்போடு அனுப்ப, அந்த ராவணங்கிட்ட போய் சொல்கிறார் மாருதி. மரபுரி தரித்த எல்லாத்தையும் இழந்துட்டு வந்திருக்கிறார், தேவையே இல்லைன்னு வந்துட்டுருக்கிறார். ஒரு நாட்டு ஆழத்துக்கு உரிமையான தசரத மகாராஜனுடைய பிள்ளை மரபுரி தரித்து காட்டுக்கு வந்துட்டார். அப்படிப்பட்டவனுடைய அன்பு உனக்கு தெரியுதாடா?
அவன் பொண்டாட்டியை போய் நீ அபகரிச்சின்னு வந்திருக்கிறியே அப்படின்னு சொல்லி நீ அன்பா போய் சொல்கிறாராம். ராவணங்கிட்ட சொல்கிறாராம், அன்போடு அனுப்ப வேறும் அருளும் கண்டதராபதி வன்புரு விஜயம் கொண்டழ போது அனுமன் ராமனின் அருளை கண்டு மேலும் கூறினான். அந்த அண்டத்து அதிபதி ராவணன் வலுக்கட்டாயமாக சீதையை அபகரித்து வானில் புஷ்பக விமானத்தில் கொண்டு செல்லும்போது, அந்த ராவண சீதையை கவர்ந்து செல்லும்போது புலம்பிய அகமும் பைந்தொடி சீதை மறைந்திட வழிதோறும் மனம் வருந்தி வாயார புலம்பிய பசுங்கொடி போன்ற சீதையும் மறைவாக சென்ற வழியிலெல்லாம் மருவும் குண்டலமாழி சிலம்புகள் கடகம் தண்டை பொன்னூபர மஞ்சரி தான் அணிந்திருந்த நகைகளாகிய குண்டலம், வளைகள், சிலம்புகள், கொலுசு, பொன் சதங்கை, மாலைகள், மணியின் பைந்தெறி வாயுது பைந்தன மணிகள் ஆகியவற்றை பந்து போல் வீசி எறிந்தால் அந்த நகை மூட்டை இதுதான் என்று தந்திட. பாருங்க, ஒரு கடத்திக்கிட்டு போகிறாங்க அப்படின்னும் போது அந்த அம்மா எவ்வளோ ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க பாருங்கள். சீதாதேவி, நம்ம புருஷன் நம்மளை தேடி வருவார், அப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வருவாருன்னு போகிற வழியெல்லாம் ஒவ்வொரு முத்துமணியும் மாலையும் எல்லாத்தையும் போட்டுன்னு போகிறாங்களாம். அதையெல்லாம் தேடி எடுத்துக்கினே போய் மாருதி கண்டுபிடிச்சின்னு அம்மாவுடைய நகை இது அப்படின்னு சொல்லி தராராம். முதலான மலையும் சங்கிலி போல மருங்குவின் முழுதும் கண்ட நாராயணன் மேருமலை அளவுக்கு உயர்ந்த பக்கத்தில் தொடராக உள்ள வானம் அனைத்தையும் திருவிக்ரம அவதாரத்தில் பாதத்தால் அளந்த நாராயணாம் திருமால் அன்புரு மருகன் தென்புணவாயில் அமர்ந்தருள் பெருமாளே. மிகவும் அன்பு கொண்ட மருகனாம் தென் திசையில் உள்ள புனவாயில் என்ற தலத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே. அந்த நாராயண விண்ணுக்கும் மண்ணுக்குமா காலடி வச்சு அளந்தார் இல்லையா, திருவிக்ரம அவதாரத்தில் அவர் வாமனனாக வந்து அவதாரம் எடுத்தார் இல்லையா, அந்த அவதாரத்தை சொல்கிறார். பாதத்தால் அளந்த அப்புறம் அதுக்கப்புறம் தவளோண்டு குழந்தையா சின்ன பிள்ளையா வந்தவர், குள்ளமான உருவத்தில் வந்தவர், அதுக்கப்புறம் பெரிய விஸ்வரூபம் எடுத்து வானத்தையும் மண்ணையும் 2 அடி அளந்துட்டேன், 3வது அடி எங்கே வைக்கிறதுனா மகாபலி சக்கரவர்த்தி தலையில் காலை வச்சார். அந்த அளந்த நாராயணாம் திருமால் மிகவும் அன்பு கொண்ட மருகனாம், அவருடைய அன்பு மருமகனாம். அந்த முருகப்பெருமான் அந்த புனவாயில் தலத்தில் தென் திசையில் அமர்ந்திருக்காராம். எவ்வளோ ஒரு கதையை சொல்லியிருக்கார் பாருங்க அருணகிரிநாதர். கண்டேன் சீதையைன்னு வந்து சொன்னாராம் மாருதி. அந்த மாதிரி அந்த சீதாதேவியை தேடி போய் அந்த நகமூட்டையை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு அம்பாள். எங்களா நீங்கள் களவு போன பொருள்கள் எதுவாக இருந்தாலும் இந்த பதிகத்தை படிச்சிங்கன்னா, இந்த திருப்புகழ் படிச்சிங்கன்னா கிடைக்கும். அந்த ராவணனை அழிக்கக்கூடியவன் ராமபிரான் அவருடைய அருமையை சொல்கிறாரு. சுக்ரீவன் புகழ்மிக்க வானர மந்திரியாகிய மாருதியினிடத்தில் அவரிடத்தில் சொல்லி இதையெல்லாம் போய் தேடி எடுத்துக்கிட்டு வா அப்படின்றாரு. அருமையான முருகப்பெருமான யமன் வந்து நம்மளை நெருங்கும்போது பன்னீர் தோளும் வள்ளி தேவி யானையோட மயில் மேலே நீங்கள் வந்து காட்சி கொடுக்கணும். எதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு பாருங்கள். ஒரே ஒரு திருப்புகள், அதுக்கு தாங்க சொல்கிறாங்க ஒரு திருப்புகள் படித்தா போகிறோம். நம்ம இப்படியே இருக்கிறவங்க இப்படியே இருக்க மாட்டோம். 1ன்னு போட்டு ஆரம்பித்து 1 ஆகப்போகுது, 9ல் முடித்து 1ல் ஆகப்போகுது, திருப்பியும் ஆரம்பிக்க போகுது. அந்த மாதிரி அந்த 1லேருந்து நாம் 9க்கு போகிற மட்டும் 9க்கு போன பிறகு இறைவனிடத்தில் போய் சேரணும். ஆகையினால அந்த இப்போ எனக்கு என்ன வயசாகிடுதா, நான் இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்ட்டு வியாக்கியானம் பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வயசானாதான் படிக்கணுன்றதெல்லாம் கிடையாது. சின்ன குழந்தைங்கள்லாம் பாருங்கள் என்ன மாதிரி திருப்புகள் படிக்கிறாங்க, பாடுறாங்க. நாம் இது வரைக்கும் நான் தெரியலையே, எனக்கு தெரியாமல் இருந்தேனேன்னு நான் ரொம்ப
வேதனைப்படுறேன். நம்மளுடைய இவ்வளோ நாள் இப்படி கழிச்சிட்டோமே, இதுக்கு சரி இதுக்கு மேற்பட்டாவது நம்மளுக்கு கொடுத்தாரே, நம்ம அது வரைக்கும் புண்ணியம் பண்ணியிருக்கிறோம், இதுவும் தெரியாமல் போயிட்டு இருந்தா என்ன ஆகிறது முருகா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு சமாதானப்படுத்திக்கிறேன். இப்போ வாங்க நம்ம மறுபடியும் பாடலை பாடும். உறையும் சென்றது நாவும் உலர்ந்தது, விழியும் பஞ்சு போலானது கண்டையல், உழலும் சிந்துரு பால் கடை நின்றது கடைவாயால், ஒழுகும் சஞ்சலமேனி குளிர்ந்தது, முறிகண் கண்டுகை கால்கள் நிமிந்தது, உடலும் தொந்தியும் ஓடி வடிந்தது பரிகாரி, வர ஒன்றும் பலியாதினி என்ற பின், உறவும் பெண்டிரு மோதி விழுந்தழ, மரல்வன் திங்கென தாவி கொழுந்தினம் இயல் தோகை, மயிலும் செங்கைகளாரிரு தின்புய, வரை துன்றும் கடிமாலையும் இங்கித, வனமின் குஞ்சரி மாருடன் என்றன் முன் வருவாயே, வனமின் குஞ்சரி மாருடன் என்றன் முன் வருவாயே, அரிமைந்தன் புகழ் மாருதி என்றுள, கவியின் சங்கமிராகவ புங்கவன், அறிவும் கண்டருள் வாயன அன்பொடு தரவேறும், அருளும் கண்டதராபதி வன்புரு, விஜயங்கொண்டெழு போது புலம்பிய, அகமும் பைந்தொடி சீதை மறைந்திட வழிதோறும், மருவும் கொண்டலமாழி சிலம்புகள் கடகந்தண்டயம் பொன்னூபுர மஞ்சரி, மணியின் பைந்தெறி வாயுது பந்தன முதலான, மலையும் சங்கிலி போல மருங்குவின் முழுதும் கண்ட நாராயணன் அன்புரு, மருகன் தென்புன வாயில மந்தருள் பெருமாளே, மருகன் தென்புன வாயில மந்தருள் பெருமாளே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருமையான திருப்புகழை கொடுத்துருக்காரு. இதையெல்லாம் பாடுங்க, படிங்க, கேளுங்க. எனக்கு பாட தெரியாது, படிக்க தெரியாது, நீங்கள் பாடணுன்றது வற்புறுத்தலை யாரும். ஏன்னா நம்ம எப்படி படித்தாலும் எப்படி பாடினாலும் கேட்கக்கூடியவன் நம்ம முருகப்பெருமான். அப்படி நம்ம கச்சப்ப சிவாச்சாரியாரை கந்த புராணம் எழுத சொல்லி சொன்னார். அந்த கந்த புராணத்தை நான் எப்படி எழுதுறதுன்னு கேட்ட உடனே, நீ எழுதி வைப்பா, அதில் இருக்கிற தவறு சரியாக இருக்குதா தப்பாக இருக்குதான்னு நான் திருத்துறேன், நான் இரவில் நான் திருத்துறேன், நீ எழுதி என்னுடைய கோயில் வாசலில் வெய்யி, படிக்கட்டில் வெய்யி, நான் இரவு சரி பார்க்குறேன் அப்படின்னாராம். அந்த மாதிரி நாம் தவறு படிக்கிறதெல்லாம் தவறு, முருகன் என்ன சொல்லுவாரோ அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். தப்பாக ஏன் படிக்கிறோமான்னு நம்மளை ஒன்றும் தண்டனை கொடுக்க மாட்டார். பிழை இல்லாமல் படிக்கணும், அவ்வளோதான். பிழையாக படிக்கிறோம், அதையும் அவர் தான் திருத்தணும். நம்மளை பிழையாக இருக்குதுமா, இதை இப்படி படி அப்படின்னு சொல்லி திருத்தி நம்மளுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய குருவும் அவர் தான். ஆகையினால் இதில் பிழை எதுவும் நீங்களும் பார்க்காதீங்க. நம்ம படித்தா தவறு வரும் அப்படின்ட்டு எதுவும் நினைக்காதீங்க. படிங்க, பாடுங்க, கேளுங்க. எங்களால் படிக்க முடியல, பாட முடியல, கேளுங்க. கேட்கறதுக்கு காது நல்லா அருமையாக இருக்குது. எல்லார்கிட்டேயும் இந்த செல்ஃபோன் எல்லார்கிட்டேயும் இருக்குது. யூடியூப்பில் போய் நம்மளுடைய கன்னிகா பாரதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம்,
வாழ்க சீர் அடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.